மீனா ஒரு நிமிஷம் நில்லு, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க கிட்ட நான் பேச விரும்பலன்னு. நான் பேச சொல்லி வரல, என்ன மறந்துன்னு சொல்லத்தான் வந்தேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நான் இல்லாம என் குடும்பம் இருக்காது. அவங்களுக்காக நான் வாழ்ந்தாங்க. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு போய் யாருக்கும் தெரியாம வாழ முடியும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இருக்கும். எல்லாரையும் கண்ணீர் விட வச்சுட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது. என்ன விடு, நீ சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் குடும்பத்தை அழைச்சு உன்னால நிம்மதியா வாழ முடியும்? உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது கொடுப்பன இல்லை, ஆனா நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன். அது உன்னால முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாகணும். அதனால உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்காததுக்கு காரணமே அவங்க அம்மா தான். ஏண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கவிதா உன்னை தேடிட்டு இருக்கா. ஏம்மா கொல்ல பக்கம் வந்து நிக்கிற? உள்ளவாம்மா. உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீர்சனத்தையோட வலது கால் எடுத்து வச்சு முன்வாசல் பக்கமா வர வேண்டிய என்ன கொல்லப்புறமா கூப்பிடுறீங்களே? ஏன் அத்தை மேல கோவம்? என்ன ஏன் அத்தை வேண்டான்னு சொன்னீங்க? என்னை விட ஒரு நல்ல மருமக உங்களுக்கு கிடைப்பாளா? உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்ப கோவம் வரும், எதுக்கு சந்தோஷப்படுவீங்க, இதெல்லாம் என்னை விட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காளா? ஏன் அத்தை ஆசையில மண்ண போட்டீங்க? நான் உன்னை உள்ள கூப்பிட்டேனே, ஏமா வரல? ரோஷன் தானே? அதே ரோஷன் தான் உன் கல்யாணம் நின்று பொண்ணுக்கும் காரணம். உங்க அப்பா சொன்னாரு, இந்த குடும்பத்துக்கு ரோஷம்னு ஒண்ணு இருந்தா எங்க வீட்டுக்கு வராதிங்க. எந்த ஒரு மனுஷனும் தான் சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டாவது குடும்ப கௌரவத்தை தான் காப்பாத்த பாப்பான். என் மகனும் அதைத்தான் செஞ்சான். இப்போ உன்னை கெட்டு போகல. நீ ஆசைப்பட்டபடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதும், அவன் ஆசைப்பட்டபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும், நான் ஆசைப்பட்டபடி நீ இந்த வீட்டு மருமகளா வர்றதும் உங்க அப்பா கையில தான் இருக்கு. இப்பதான் ரம்மி சேர்ந்துச்சுப்பா. ரம்மி எல்லாம் நல்லா தான் சேர்க்கிற. வீட்டுல இருக்க பொண்ணுக்கு தான் ஒரு நல்ல ஜோடி சேர்க்க முடியல. நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டியை நம்பி பொண்ணை வளர்க்க விட்டா அவ சொல் பேச்சு கேட்காத தருதலையா வளர்த்து விட்டா. ஒரு பொண்ணு ஒரு பையனை தம் மனசுல வரிச்சிட்டா அவங்க அப்பன் பேச்ச மட்டும் இல்ல, உலகத்துல எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். என்னடா அப்படி பாக்குற? காதலை பத்தி வயசான காலத்துல பேசுறேன்னா, காதலிக்கிறதுக்கு தாண்டா வயசு வேணும், காதலை பத்தி பேசுறதுக்கு இல்ல. இந்த பாரா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறது சீட்டு கட்டு இல்ல, கலைச்சு கலைச்சு சேர்க்கறதுக்கு. சேர்க்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? பொண்ணு பொண்ணை கொண்டுடுவேன், இல்லைன்னா பையனை சாவடிச்சிருவேன். ஆனா காதலை மாத்திரம் அழிக்கவே முடியாது. உலகத்துல எல்லாமே அழிஞ்சிரும், காதலை தவிர. படிச்சிட்டு இருக்கேன்ல. நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்ன படிப்பு? என் கூட பேசாத. மீனா, 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 என்னடா? என்ன விடு. இல்லடா, அந்த புக்ல ஒருத்தருக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சுக்க ஐடியா போட்டிருக்கு. என்ன ஐடியா? ஒரு செயின் எடுத்து உள்ளங்கைக்கு நேரம் பிடிச்சா அது இடது பக்கம் சுத்தினா ஆண் குழந்தை, வலது பக்கம் சுத்தினா பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்மளும் பாத்துக்கலாமா?
ஆண் குழந்தை. இப்ப உனக்கு பாப்போமா? உனக்கு எது வந்துச்சோ அதான் இல்ல எனக்கு இல்ல இல்ல வரும். பாத்துருவோம். சரி, ஆண்களுக்கு தான் உள்ளங்கை, அப்ப பெண்களுக்கு பெண்களுக்கு வயிறு. ஏய், நீ பொய் சொல்ற. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? வேணா அந்த புத்தகத்தை எடுத்து பாரு. சரி, சுத்துதா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னதா என்னாச்சு? இல்ல, எனக்கு இடது பக்கமா சுத்துச்சு, உனக்கு வலது பக்கமா சுத்துது. அதான். அதானா? என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தொட முடியாது. எந்த தாயும் தன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவா. நான் உன் கல்யாணத்தை நிறுத்தி பார்த்துட்டேன். இல்லம்மா, நீ என் கல்யாணத்தை நிறுத்தி பார்க்கல, நம்ம கௌரவத்தை தான் நிறுத்தி பார்த்துருக்க. அந்த வகையில நீ அம்மாங்கிறது எனக்கு பெருமைதான். இருந்தாலும் உன் கல்யாணம். நானும் கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தங்கச்சி கல்யாணத்தை பத்தி. ஆறல, கை மட்டும் இல்ல, மனசும் ஆறல. ஏதோ ஊர்க்காரன் பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நான் அப்படி இல்லடா, அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, எந்த காரணத்தை கொண்டு தப்பி தவறி கூட என் ஊருக்குள்ள வந்துடாத. அப்படி வந்த ஒண்ணு உன் போன வெளியில போ, இல்ல என் போன சுடுகாடு போகும். மாப்பிள்ளை போட்டோ கொஞ்சம் பாருமா. பையனை பிடிச்சிருக்கா? பையன் நல்லா இருக்கான் போல் இருக்கு. நல்லா இருக்கானா? அம்மா, உலகத்துல அழகங்க மொத்தம் 7 பேர். அதுல 2 பேரு இந்தியாவுல இருக்கான். ஒண்ணு அந்த பையன், இன்னொன்னு நான். டேய், ஓஹோ, பொண்ணே விட்டனா? சரி, போனா போது, நீ ஒண்ணு 3. அம்மா, இந்த பையனை விரட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கேன். அடாடாடாடாடா, சொல்லி மாளாதுமா. இந்த சம்பந்தத்தை மட்டும் எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா உலகத்துல 3 அழகுன்னு ஒரே வீட்டுல இருக்க பெருமை உங்களுக்கு சேரும். சீக்கிரம் கின்னஸ்லயும் இடம் பெறும். அம்மா, கால மறிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரா? 10 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சுமாரா. அம்மா, நீ சொல்லுமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை வச்சுக்கிறது இருக்கட்டும்பா, முதல்ல உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணுமே. தங்கச்சிக்கு என்ன? அவளுக்கு வரப்போற மாப்பிள்ள நல்லா படிச்சவனா, பணக்காரனா, அழகனா இருக்கணுமா. அதெல்லாம் இவனுக்கு இருக்கா? இருந்தா அவகிட்ட போய் சொல்லு. ஏய் கவிதா, நில்லுமா. இந்த போட்டோ பார்த்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பார்க்க மாட்டேன் போ. ஏய், பார்த்து சொல்லு. பார்க்க மாட்டேன். ஏம்மா, மாப்பிளை மட்டும் அப்படி வேணும் இப்படி வேணுங்கிற, போட்டோ காட்டினா மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிற? பார்க்க மாட்டேன்னா பார்க்க மாட்டேன். பார்க்காதம்டா, பொம்பளை பிள்ளை தானடா, வெக்கப்படத்தானே செய்யும். போட்டோ ஒண்ணு வை, அப்புறம் காட்டிக்கலாம்.